தளபதியோட கடைசி படம் எப்படி பார்க்குறீங்க? நல்லா இருந்துச்சு, ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இருந்தாலும் நல்லா இருந்துச்சு படம். தளபதி இந்த முடிவு எடுத்துட்டாரே அப்படின்னு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஆமாம், கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் என்ன பண்ணுறது, அவர் சிஎம் ஆகிட்டார்ல. நேமை மிஸ் பண்ணிட்டோம்னா ரொம்ப கவலையாக போச்சு. நான் இன்னொரு தடவை போயிட்டு புக் பண்ணிட்டு பார்க்கலாமான்னு யோசிக்கிறோம். கண்ணெல்லாம் கலங்குது. நேம் கூட்டம் இருக்குது ஃபுல்லாக இருக்குண்ணா. ஏன்னா எல்லாரும் என்ன சொல்றாங்க, படம் நல்லா இல்லை, கூட்டம் வர மாட்டேங்குது, வெறிச்சு நியூஸ் போடுறாங்க. இல்லையே, ஃபுல்லாக இப்போ எல்லாம் ஹவுஸ்ஃபுல் தான் இருக்குது. நாங்கள் 3 நாளைக்கு முன்னாடிலேருந்து புக் பண்ணி நேரில் வந்து புக் பண்ணதுக்கப்புறம் தான் வந்துச்சு. ஃபோன்லலாம் புக் பண்ணவே முடியல. ஏன் டைட்டில் கார்டை மிஸ் பண்ணீங்க? பசங்களாம் இருக்கிறதுனால டக்குன்னு வர முடியல. ஆனால் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். திரும்ப கேட்டால் உதைப்பாங்களே. நல்லா இருக்கு படம். எப்படி இருக்குன்னா நல்லா சூப்பர். கடைசி படம் எவ்வளோ ஃபீலிங்காக இருக்குது? ஃபீலிங் எனக்கு இதை பற்றி எதுவும் தெரியல எனக்கு. சரி, ஓகேவா. நீங்கள் சொல்லுங்கள் சார், கடைசி படம், தளபதியோட கடைசி படம். அதுவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது கடைசி படம்னு சொல்லாதுன்றது. இல்லை கடைசி படம் நல்லா இருக்கு, படம் நல்லா இருக்கு. சரி, பெருசாக வந்து கூட்டமே வராது, தேட்டரில் கூட்டமே இருக்காதுலாம். அது சொல்கிறவங்க சொல்லிட்டு தான் இருப்பாங்க. இன்னும் இதோட கடைசியாக தளபதியை பார்க்கணுன்றது கஷ்டமாக இருக்குது ரொம்ப. திருப்பி அதே கேட்காதீங்க. நல்லா இருக்கு, சூப்பர் இருக்கு. எவ்வளோ மிஸ் பண்ணுறீங்க? ஏன்னா கடைசி படம் வேற. என்ன நினைக்கிறீங்கண்ணா? தளபதி இன்னும் நடிக்கணும்னு நினைக்கிறீங்களா? இல்லை தளபதி இல்லை, அவர் இன்னும் அரசியலில் கவனம் பண்ணுறதே நல்லது. ஏன்னா இதில் வந்துட்டாருன்னா அதை கான்சன்ட்ரேட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் மக்களுக்கு நல்ல ஒரு விருந்தை கொடுத்துருக்காரு. ஆனால் யாராவது இந்த மாதிரி போவாங்கன்னு நினச்சிருக்கீங்களா? இவ்வளோ பீக் பீரியட்ல இருக்கும்போது ஒருத்தர் படத்தெல்லாம் விட்டுட்டு சினிமாவில் நுழையிறதே பெரிய விஷயம். நல்ல விஷயத்தை செய்கிறப்ப கண்டிப்பாக இந்த மாதிரி யங் ஜென்ரேஷன் வர்றவங்களுக்கு அது கொஞ்சம் நல்ல ஒரு ஆதரவாக இருக்கும். அதுன்னுட்டு தேட்டரில் கூட்டமே இருக்காது, நாங்கள் கூட்டம் இருக்காண்ணா. ஃபுல் ஹவுஸ். இதுக்கே இப்போ நாங்களே வந்ததே எங்களுக்கு ஃப்ரெண்ட்லாம் தான் கிடச்சிச்சு சீட் வந்துட்டு. ஸோ நல்ல படம், சூப்பராக இருந்தது. தளபதியோட கடைசி படம் எவ்வளோ மிஸ் பண்ணுவீங்க? ரொம்ப மிஸ் பண்ணுறோம். தளபதியை ரொம்பவே மிஸ் பண்ணுவோம். கண்டிப்பாக மிஸ் பண்ணுறோம், ரொம்ப மிஸ் பண்ணுறோம். அவர் இல்லாத ஒரு இடத்த நினச்சி பார்க்க முடியல. யார் தான் வந்தாலும், எவ்வளோ பேர் ஆள் வந்தாலுமே அவரோட இடத்தெல்லாம் யாருமே ரீஃபில் பண்ணவே முடியாது. விரிச்சோடி கிடக்குன்னு சொல்றவன் சொல்லிந்தானே இருப்பான். அவர் எதனா ஒன்று, அவர் தும்பினா கூட ஐயோ என்ன இது தும்பிட்டாரா, அப்படி இவர் தும்பிட்டாரே, விஜய் தும்பிட்டாரு அப்படின்னு 10 நியூஸ்ல வரும். அவர் என்ன பண்ணாலும் இப்போ ட்ரெண்ட் ஆகுது. அவர் என்ன பண்ணாலும் ட்ரெண்ட் ஆகும். அவர் எங்களுக்காக நல்லது பண்றதுக்காக வந்திருக்காரு. இன்னும் சப்போர்ட் பண்ணுங்க. எவ்வளோ ஒருத்தன் கொள்ளச்சுனா போயிட்டான், சரியா? இனிமேல் வரவருக்கு சப்போர்ட் பண்ணுங்க. தப்பா முடிவு எடுத்துட்டான்னு தோணுதுங்களா? ஏன்னா அதாவது படத்தை விட்டு இப்பதாங்க வந்தாரு, இன்னும் 6 மாசம் முழுசா ஆகலைங்க. அதுக்குள்ளே ஏன் கதறீங்க? கொடுங்க, டைம் கொடுங்க. இத்தனை வருஷம் டைம் கொடுத்துட்டீங்களா, கொஞ்சம் டைம் கொடுங்க பார்ப்போம். இவரும் ஏதோ என்ன பண்றாருன்னு பாத்துருவோமே. எதுக்குள்ள எது கத்துறீங்க? கத்தாதீங்க, நடக்கும் எல்லாமே. சினிமால நடிச்சுக்கிட்டு படம் அரசியல் எடுத்துக்கலாம். ஏன் அப்படி பார்த்தா நிறைய பேர் நடிச்சுக்கிட்டே சீட்டுக்கு எழுதி கொடுத்துட்டு அவரும் இது கமிட்மெண்ட் கொடுத்துருக்காருங்களா. அவர் கமிட்மெண்ட் கொடுத்துட்டு அவர் முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணிட்டு தானே எலெக்ஷனுக்கு வந்தாரு. முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணாமல் எலெக்ஷனுக்கு வரலையே, சொல்லிட்டு தானே வந்திருக்காரு. இதெல்லாம் தெரிஞ்சிருக்கோம். பேசணும்னு நினச்சா 1000 பேசுகிறவங்க பேசியிருந்தாங்க இருப்பான். அதெல்லாம் நம்ம காதில் வாங்கக்கூடாது. இதுக்கு முன்னாடி சொல்லாமல் செஞ்சாரு, இனி எல்லாருக்கும் தெரியுற மாதிரி நல்லது செய்வார். எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச சீன் தான். எல்லா சீனுமே ரொம்ப பிடிச்சது அப்படின்னு எதுவுமே சொல்ல முடியாது. பிடிக்காத சீன் எதுவுமே கிடையாது, எல்லாமே பிடிச்ச சீன் தான். பிடிக்காத சீன் யாருன்னா தளபதி போய் சொல்லுவாங்களா? பிடிக்காத சீன் யாருன்னா போய் தளபதி பார்த்து சொல்லுவாங்களா? எங்க அண்ணன் எப்பவுமே எங்க அண்ணன் அவ்வளவுதான். அதெல்லாம் அதெல்லாம் எதுவுமே இல்லை. எங்க அண்ணனை பார்த்துட்டு இன்னும் கூட வருமானு பார்த்துன்னு இருக்கோம். நாங்க என்னடா இது முடிச்சிட்டாங்களேன்னு பார்த்துன்னு வந்துருக்கிறோம், சொல்லின்னு பொலிமின்னு வந்துன்னு இருக்கோம். இதெல்லாம் எங்க அண்ணன் அவ்வளோதாங்க, வேற எந்த கமெண்ட்டும் இல்லை. படம் எப்படி இருக்கு? கடைசி படம் சூப்பராக இருக்குண்ணா. படம் நல்லா பார்க்கலாம். நல்லா கடைசி படம் ரொம்ப எமோஷனல். நம்ம கடைசி 2 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா படம் தாறுமாறாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. பக்கா கமர்ஷியல் படம். சர்டிஃபிகேட் ஏற்றப்படாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா என்ன கடைசி படம்னால ரொம்ப கொஞ்சம் எமோஷனலாக ரொம்ப இருக்குது. பட் அழுந்துருப்போம், அந்த அளவுக்கு இருக்குது. 3ஆவது நாள் ரொம்ப பேர் தியேட்டர் எல்லாம் காலியாக கிடக்கு, கூட்டமே இல்லை ப்ரோ. அதெல்லாம் சும்மா அப்புறம் அதெல்லாம் இழுத்து பசங்க சொல்லிட்டுருக்காங்க. தேட்டர் ஃபுல் ஹவுஸ்ஃபுல் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 10 நிமிஷத்துக்கு ஆஃப் பண்ண முன்னாடி எல்லாம் கூட்டம் ஃபார்ம் ஆகி உள்ளே பயங்கரமாக போணுச்சு. எல்லாமே கமர்ஷியல். நாங்கள் ஃபேவரட் கொடுக்க பார்த்தோம், பட் அவர் எங்களுக்கு ஃபேவரட் கொடுத்துட்டாரு. அந்த அளவுக்கு ஒரு பக்கா என்டர்டைன்மெண்ட் படம். கதைப்படி நீங்கள் விட்டுட்டிங்கன்னா மற்றபடி நீங்கள் தளபதி கோசம் தாராளமாக படத்துன்னு பார்க்கலாம். 3ஆவது இதெல்லாம் கிடையாது. இன்னும் ஒரு வாரம், இன்னும் 1 மாதம், இந்த வருஷம் ஃபுல்லாக படம் தளபதி படம் தான் எல்லாமே. படம் எப்படி இருக்கு? கடைசி படம் எப்படி பார்க்குறீங்கக்கா? எவ்வளோ கஷ்டமாக இருக்குதா, இல்லை தளபதி சீன் வர மாட்டேங்குது? நல்லா இருக்கு, நல்லா கடைசி படம். ஆனால் இப்போ அவர் சொன்ன மாதிரி நடந்தாருன்னா ரொம்ப நல்லா இருக்கும். சரி,
படத்துல வந்து தடையெல்லாம் பண்ணியிருந்தாங்க. படம் எப்படி இருக்குது? படத்துல கூட்டம் இருக்குதா? நல்ல கூட்டம். யார் என்ன தடுத்தாலும் அவர் சொன்ன மாதிரி கண்டிப்பாக அவர் தான் இது பண்ணுவார். ஸ்மார்ட் என்ன பிரதர், என்ன மிஸ் பண்றீங்க தளபதி சார்? வேற மாதிரி ப்ரோ, தளபதி கலக்கிட்டாரு. இல்ல கூட்டமே இருக்காது. 3ஆவது நாள் இது படம் தியேட்டருக்கு யாரு ப்ரோ சொன்னது? உள்ள சரியான கூட போய் பாருங்க, வேற மாதிரி இது படம். தியேட்டருக்கு வெறிச்சோடி கிடக்குன்னு அப்படி அப்படிலாம் இல்லை ப்ரோ, ஹவுஸ்ஃபுல் ப்ரோ. கமலாலாம் 29ஆம் தேதி ஹவுஸ்ஃபுல் ப்ரோ. நானே இன்னொரு வாட்டி டிக்கெட் அடிக்குமான்னு தெரியல ப்ரோ. 27 கமலாவில் போட்டுக்கிறேன், அங்கேயும் போகணும் ப்ரோ. 3ஆவது நாள் எப்படி இருக்குது வந்து? ஏன்னா அதே வைப் தான் ப்ரோ, எதுவுமே மாறல ப்ரோ, அப்படியே தான் இருக்கு. வேற லெவல், தளபதி பிடிச்சிட்டாரு.